ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2 to 3 அப்டேட்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் எக்ஸாமோட எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் February 2025, அதாவது சாட்டர்டே, அதே மாதிரி அடுத்த நாள் சண்டே, அதாவது ஃபஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் வீக்கெண்ட் எந்த எக்ஸாம்ஸுமே இல்லை. அடுத்தது தேர்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ், அதாவது 15th and 16th February அப்படின்றது கேட் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் டேட்ஸு. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், எக்ஸ்டெண்டட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் டேட்ஸ் ஃபார் ஜேஇ. ஸோ ஜேஇன்றது ஜூனியர் இன்ஜினியர். ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் 2 அப்படின்ட்டு 2 டெஸ்ட் இருக்கும், CBT 1, CBT 2. இதில் CBT 1க்கான டெஸ்ட் டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th December 2024 13th December 2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு CBT 1 வந்து அப்ளிகபிள். சரிங்களா, அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு MAWSல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தீங்க. அதாவது TNPSC ஏஇ எக்ஸாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூவுமே பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் இருந்தது அந்த குழப்பம். அதை வந்து MAWS, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தெளிவாக, என்னென்னா யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டில் இன்டர்வியூ எந்த டேட்டில் இருக்கோ MAWS இன்டர்வியூ, அதே டேட்டில் TNPSC எக்ஸாம்ஸோ இல்லை இதர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நம்ம ஸ்டேட் ஆகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும், ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சேம் டேட்டில் இருந்ததுன்னா, இன்டர்வியூ எந்த டேட்டில் இருக்கோ அதே டேட்டில் எக்ஸாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். என்ன மெயில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு அட்டாச். என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலில், ஸோ ஒன்று நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ, ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட், அதே மாதிரி MAWSக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் இருக்கும்ல, இந்த ரெண்டுமே என்னென்னா அட்டாச் பண்ணி மெயில் அனுப்பணும். சரிங்களா, அப்போனா தான் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மெயில் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 16/10/2024. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து மெயில் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் சேம் டேட்டில் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா இதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் டேட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க February 9 அப்படின்ட்டு. ஸோ இப்போ புரியுதா ஏன் உங்களுக்கு கேட் எக்ஸாம் வந்து செகண்ட் வீக்கெண்டில் வைக்கல அப்படின்ட்டு. செகண்ட் வீக்கில் எண்டில் ஏன் வைக்கலன்னா, இங்கே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு செகண்ட் வீக்கெண்டில் கேட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. கிளியருங்களா? ஸோ வேறு ஏதாவது அப்டேட், ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தாலுமே கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். அதான் ஸ்டூடெண்ட்ஸுமே என்னென்னா மெசேஜஸ் கால்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சார் இன்டர்வியூ இன்னைக்கு இருக்குது, இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சைடில் அவங்களும் அனுப்புகிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போக போகிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அதெல்லாமே ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.